பரலோகத்துல இவ்வளவு பேர் இருந்தோம், அந்த புத்தகத்தை வாங்க, அந்த முத்திரையை உடைக்க ஒருவருமே இல்லையா? இத்தனை கோடி தூதர்கள் இருந்தோம், எனக்கென்று ஒருவருமே இல்லையா என்று நான் மிகவும் அழுத போது, நீ அழாத, உனக்காக அடிக்கப்பட்டவர் இருக்கிறார். Glory! அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். அடுத்த வார்த்தை கேளுங்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரக்கத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்போ இரக்கம் பெறாத நாம இரக்கம் பெற்றது, தேவனுடைய ஜனம் இல்லாத நாம தேவனுடைய ஜனமாய் மாறினது ஒரே காரணத்தினால. அவர் அடிக்கப்பட்ட ஓ ஜீசஸ், அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ என் மேல இரக்கம் விழுந்துட்டே இருக்கிறது, என் மேல கிருபை விழுந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நான் அவரை துதிக்காமல் இருப்பேன்? எப்படி நான் அவரை பாடாமல் இருப்பேன்? அது மாத்திரமல்ல, மீட்டுக்கொண்டு மீட்டது பெரிய விஷயம். அதோட விட்டாரா? இல்ல, இன்னும் அடி அவர் மேல விழுது. அந்த அடியில தான் அடுத்த வசனம், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஆமென். அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ, ஓ என்ன ராஜாவாக, என்னை ஆசாரியனாக. Glory! ஆமென். பொதுவாக எதை உருவாக்கணுமோ அதை தான் அடிக்கணும். ஆமென். எந்த மண்ணு பாத்திரமாய் மாறணுமோ அந்த மண்ணை தான் பிசையணும். ஆனா இங்க ஒரு அற்புதமான காட்சி, அவர் அடிக்கப்பட நான் ஆசாரியனாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீதியும் ஞானமும் ஓ இயேசுவே. இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்திலிருந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னா, அவர் அடிக்கப்பட்டதுனால மட்டும்தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்.